6 நாளைக்கு 6 விதமான ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யக்கூடிய அடை தோசை எபிசோடில் நம்ம 6ல் இருக்கோங்க. இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலதானிய தோசை ப்ரீமிக்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து அடை தோசை செய்ய போகிறோங்க. இந்த ப்ரீமிக்ஸை 3 டீஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது கூட பொடிப்படியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். அது கூட தக்காளி வந்து அரைவான்னு சேர்த்துக்கலாம். அது கூட சிறிதளவு கேரட் துருவி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துட்டு ஸ்வீட் கார்னை வந்து நம்ம 1-2 அரைச்சி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தோசை மாவு கரைச்சிட்டு சூடான தோசைக்கல்ல 1.5 கரண்டி மாவு எடுத்து போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு பக்கம் பொன்னிறமா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு 2வது பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாங்க. நம்மளுடைய ப்ரீமிக்ஸ் எல்லாமே வந்து பிளைனா தோசையும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அடை மாதிரி வெஜிடபிள் தான் சேர்த்து செய்யும்போது ஹெல்த்தியா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதுக்கு சைட் டிஷ்ஷா நம்ம சட்னியோ சாம்பாரோ எதுவுமே செய்ய தேவையில்லை. நம்ம கருவேப்பிலை பொடியை நம்ம நல்லெண்ணெய் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ப்ரீமிக்ஸ் ஆகட்டும், இந்த பொடி வகைகள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.